யோ, ஆ? இந்த போட்டோ நல்லா தான் இருக்குது. பார்க்கவே நெசமாவே பாப்பா என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குதியா? ஏய், சும்மா போட்டோன்னு சொல்லாத. இதை ஒண்ணு நான் கடையில வாங்கிட்டு வந்து மாட்டல. இதை என் கையால நானே உனக்காக ராத்திரி முழுக்க கண் முழிச்சு வரைஞ்சது. ஓ, போர் அடிக்குதுன்னு உட்காந்து வரைஞ்சியா? யோ, உள்ள உசுரோட நம்ம பாப்பா இருக்குது. அத்தை விட்டுட்டு இத்த உட்காந்து விடிய விடிய வரைஞ்சு அதுக்கு ஒரு ஃப்ரேம போட்டு இது போட்டோ இல்ல வரைஞ்சேன்னு பெருமையா சொல்லு இருக்கிற. அத மாற்றன்னு வேற சொல்லி கையில சுத்தியில போட்டுக்கிட்டு தான் மிச்சம். ஏன் சொல்ல மாட்டேன்? நான் எது செஞ்சாலும் உனக்கு வெட்டியாதான் தெரியும். இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அது என்னன்னு முடிஞ்சா கண்டுபிடி பாப்போம். இதுல என்னையா ஸ்பெஷல்? நீ எல்லாம் உடனே கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் என் திறமைக்கு என்ன மரியாதை? என்ன அப்படி பெரிய விஷயம் இருக்கு போது? நமக்கு பாப்பா பிறந்தா இப்படிதான் இருக்கும்னு சொல்ல போற, அப்படிதானே? அட, இது ஒரு மெடிடேன் ஆர்ட். நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி அது வழியா நம்ம எதை கேட்டு வரைஞ்சாலும் அதை நமக்கு காட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை நாம வரையறதுல கொண்டு வரவும் செய்யும். இதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. இந்த போட்டோ இங்க தானே இருக்க போகுது. பாப்பா பிறந்ததும் பாரு, அப்ப புரியும் நான் சொன்னதோட அர்த்தம். ஹலோ, நீ இரு, நான் வந்துடுறேன். ஆமா சார், ஆமாமா, யா. பாப்பா, தாடிகாரன் நீ இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாலேயே நீ எப்படி இருப்பேன்னு வரைஞ்ச நாண்ட காட்டிட்டான். கேட்டா ஏதோ யூனிவர்ஸ் அது இதுன்னு கதை சொல்லு இருக்கிறான். அவனோட நினைப்பு என்னன்னு எனக்கு தெரியுது. பாப்பா, தாடிகாரன் சொன்னது நெசோன்னா நீ 5 வயசுல எப்படி இருப்ப 10 வயசுல எப்படி இருப்பேன்னு இந்த படத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம்ல. நீ பெரிய பொண்ணானா எப்படி இருப்பேன்னு பாத்துலாமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அத்தையும் தாடிகாரனும் கொடுத்த இந்த ஏஐய வச்சு அத்தை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ராணி, நீ ரொம்ப ஈகர் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஈகர்னா? பாப்பாவை பத்தி தெரிஞ்சுக்க நீ ரொம்ப ஆர்வமா இருக்கன்னு சொன்ன. ஆமா ஆமா, தாடிகாரன் வரைஞ்ச இந்த படம் பாப்பா வருதுன்னு சொல்றான். அப்படின்னா பாப்பா 2 வயசுல எப்படி இருக்கும் 5 வயசுல எப்படி இருக்கும்னு காட்டுறியா? சரி, நீ ஸ்கேன் பண்ணு, நான் காட்டுறேன். சரி, 2 வயசுல பாப்பா எப்படி இருக்கும்னு காட்டு. தோ காட்டுறேன். பாப்பா 2 வயசுல எவ்வளவு அழகா இருக்குதுல்ல. சரி சரி, அப்படியே 5 வயசுல எப்படி இருக்கும்னு காமியா? காட்டிட்டா போச்சு. ஐயோ, அழகா இருக்குது. ஏன் கண்ணே பற்றும் போலகுதே. ஓ, தாய் கண்ணு தான் பேய் கண்ணுன்னு சொல்லுவாங்க. என் புள்ளைய நானே கண்ணு வைக்கிறேன். பாக்க பாக்க ஆசையா இருக்குது. பாப்பா 10 வயசுல இருந்தா எப்படி இருக்கும்னு காட்டேன். தோ காட்டுறேன். என்னது இது? அந்த 2 போட்டோவையும் டக்குன்னு காட்டிட்ட. இதுக்கு என்ன துக்கஸ்ரீ இந்த சுத்துற? ராணி, அவசரப்படாத. ப்ராசஸ் ஆக வேண்டாமா? வெயிட் பண்ணு. சரி சரி. நம்ம வீட்டுக்கு வந்த பாப்பா மாதிரியே இருக்குது. பாப்பா, அப்படியே உன்னோட போட்டோவை தான் காட்டுது. நீ தான் செகண்ட்லியா வந்து அவதாரம் எடுத்து அப்படியே வந்து பிறகு போறியா?
இது மீன் தண்ணி மஞ்சளா காட்டுது? அப்போ பாப்பாவே தான் என்னோட பாப்பாவா வரப்போதா? நான் கூட தாடிகாரன் ஏதோ சும்மாங்காட்டியும் பீலா விடுறான்னு நினைச்சேன். ஆனா அச்சசலா உன்னையே வரைஞ்சு வச்சுக்கிறானே. யா புரியுது. ஓகே சார். யா பாய் சார். என்ன நான் போனதுக்கு அப்புறம் பாப்பாவோட போட்டோ பார்த்து ரசிச்சிட்டு இருந்தியா? ஆமா ஆமா, அப்படியே வயிற்றுக்குள்ளார இருக்கிற நம்ம பாப்பாவை தான் வரைஞ்சிட்ட பாரு. நான் அப்படியே மெய் மருந்து ரசிச்சுன்னு இருக்கிறேன். போயா போய் வேலையை பாரு. ஏய் தமன்னா, என்ன பிளான் பண்ணிருக்க? என்ன பிளான்னா? தமன்னா, நீ இச்சாதாரி கூட சண்டை போடுற மாதிரி டிராமா பண்ணிய, கண்டிப்பா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும்ல, அதத்தான் கேக்குறேன். பரவாயில்லையே, நீங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நானும் உங்களை மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தார்த்த அது காலி பண்ணிருக்கோன்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் லேக்கா கிட்ட போன் வந்துச்சு. என்னாச்சு லேக்கா? சித்தார்த் காலியா? உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி சக்தி எல்லாம் கிடைச்சிருச்சா? இல்ல தம்மண்ணா. என்ன லேக்கா சொல்றீங்க? திரும்ப தோத்துட்டேன் தம்மண்ணா. அந்த ராணி எப்படி அங்க வந்தான்னே தெரியல. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு பறவை விட்ட அந்த வசியத்தை ஈஸியா அவளோட வாசத்தால எல்லாத்தையும் மாத்திட்டான். என்ன லேக்கா சொல்றீங்க? அவளோட வாசத்தாலையா? ஆமா, என்னோட வசியத்திலிருந்து சித்தார்த்த மீட்டு கொண்டு வரணும்னா சித்தார்த் மூளைக்குள்ள உணர்வை அவனுக்கு ஏற்படுத்துற ஒரு வாசம் தான் வேணும். அதான் அவளோட வாசத்தை வச்சு அவனை வெளியில கொண்டு வந்துட்டான். ஆனா சித்தார்த்க்கு ராணிய பிடிக்கவே பிடிக்காதே, அப்புறம் எப்படி இதெல்லாம்? அதான் நான் பார்த்தேன். அவ பொம்மையோட கல்யாண புடவைய கட்டிட்டு வந்துதான் சித்தார்த் அவ வசியத்துல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கா. என்னவோ பண்ணி அந்த ராணி ஒவ்வொரு முறையும் சித்தார்த்த காப்பாத்திக்கிட்டே இருக்கா. ஆனா அடுத்து நான் போடுறது பிளானே இல்ல. என்ன பிளான்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. அப்படி என்ன பண்ண போறீங்க லேக்கா? வாசத்தை வச்சு முடியாதத ராகத்தை வச்சு சித்தார்த்த வசியம் பண்ண போறேன். என்னது? ராகத்தை வச்சா? இதேதான் லேக்கா கிட்ட நானும் கேட்டேன். அதுக்கு அவங்க என்கிட்ட, நான் இந்த வீட்ல சித்தார்த் முன்னால ஒரு பாட்டு பாடணும், அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லுன்னு கேட்டா. ஓ, அதுக்குதான் இந்த டிராமாவா? ஆமா, அதுக்குதான். இந்த வீட்ல வருஷம் நவராத்திரிக்கு கொலு வைப்பாங்க. அதுக்கு பாட்டு டான்ஸ்னு இப்படி நிறைய போட்டி வைப்பாங்க. சோ இந்த வருஷம் நீங்க எனக்கு பதிலா பாடுற மாதிரி பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஓ, அதுக்குதான் இப்படி எல்லாம் சண்டை போட்டு அந்த லேக்காவை ராணி கூட கோத்து விட்டியா? ஆமா சித்தப்பா. எல்லாம் சரி, இது கேட்கவே ரொம்ப சாதாரணமா இருக்கே. அந்த இச்சாதாரி பாடி சித்தார்த்த வசியம் பண்ண போகுதா? நானும் இதே மாதிரி தான் கேட்டேன். அப்பதான் அது என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுச்சு. வாசத்தை வச்சு முடியாதத ராகத்தை வச்சு சித்தார்த்த வசியம் பண்ண போறேன். ராகத்தை வச்சா? தமன்னா, நாளைக்கு நான் பாட போற ராகம் சாதாரண ராகம் இல்ல, மனோவசிய ராகம். அத பாடிட்டா அத கேக்குறவங்க ஒட்டு மொத்தமா வசியத்துக்குள்ள வந்துருவாங்க. திரும்ப அவங்கள வசியத்திலிருந்து மீட்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு எதிர் ராகத்தை பாடினாதான் உண்டு. அதுவும் ஸ்ருதி சுத்தமா அப்படி பாடும்போது சின்ன பிசிறு தட்டினாலும் வசியத்தில் இருக்கிறவங்க உடம்புல ரத்தம் பீறிட்டு வந்து அவங்க 5 நிமிஷத்துல பொணமாயிடுவாங்க. என்ன சொல்றீங்க லேக்கா? இது ரொம்ப ஆபத்தா இருக்கும் போலயே. ஆமா, நாளைக்கு ராணி ஏதோ பாட்டு போட்டி நினைச்சு சாதாரணமா பாட வருவா. ஆனா அதுக்கு முன்னால நான் சித்தார்த்த வசியம் பண்ணி இங்கிருந்து தூக்கியிருப்பேன். அதோட வேறொரு விஷயத்தையும் பண்ணிட்டு போயிருப்பேன். அதுல ராணியும் வசியத்துக்குள்ள வந்திருப்பா. அவ மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த வீடே அந்த வசியத்திலிருந்து வெளியே வர முடியாது.
அதையும் மீறி அவங்கள யாராவது மீட்க நினைச்சா நான் சொன்னதுதான் நடக்கும். இதெல்லாம் பாசிபிள் லேக்கா? நாளைக்கு நான் பாடுறேன், அப்ப பாரு தெரியும். அவ வயித்துல இருக்கிற குழந்தை ஏதோ பெரிய சிகண்டி ஜாதகம்னு ஒருத்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கத்திக்கிட்டு இருந்தானே, அதுவும் நாளைக்கு வயித்துக்குள்ளேயே நான் பாடுற ராகத்தால ஒரு வழி ஆக போகுது. என்ன தமன்னா, இது ரொம்ப தரமான விஷயமா இருக்கே. அந்த ராணி வயித்துல இருக்கிற குழந்தையில இருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் காலியா? ஆமா சித்தப்பா, அதானே நமக்கு வேணும். ஐயோ தமன்னா, அப்போ வளர்மதியை ஏதாவது பண்ணி அந்த ராகத்தை கேட்க விடாம பண்ணிடணும். ஆமா சித்தப்பா, அத்தை மனைவியும் கூட லேக்கா பாடுறத கேட்காம செஞ்சிடணும். அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணணும். பண்ணு 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 பண்ணு. பாப்பா, உங்க அப்பனை இந்த இச்சாதாரியாண்டு காப்பாத்தி கூட்டின்னு வரதுக்குள்ள எனக்கு நாக்கு தள்ளிச்சு. ஆனா இந்த இச்சாதாரி இதோட விடாதோன்னு தோணுது பாப்பா. அது தாடிகாரனை கூட்டின்னு போற வரைக்கும் சும்மா இருக்காது. திரும்ப திரும்ப தாடிகாரனை தன்வசப்படுத்த தான் பார்க்கும். பொம்மி அக்கா, உன்னோட ஆசீர்வாதமும் ஆதி பெத்தம்மாவோட அருளும் என் கூடவே இருக்கணும். நீங்க தான் என்ன நல்லபடியா பாத்துக்கணும். லேக்கா இந்த நேரத்துல போன் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க. ராணி, இங்க ஒரு பிரச்சனை, உடனே வர முடியுமா? என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமா, உடனே வாங்கல. சரிங்க, நான் வரேன். என்னாச்சு? என்னத்துக்கோசரம் நீங்க உடனே வர சொன்னீங்க? சொல்றேன், உள்ள வாங்க. ஏன்னு வர சொன்னீங்க? என்னாச்சு? ஏங்க, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ யாரும் என் ரூம் கதவை தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரு? யாருங்க? யாருங்க? யார் கதவு தட்டுறது? என்ன யாரையும் காணோம்?
யாரா இருக்கும்? யார் இந்நேரத்துல நம்ம ரூம் கதவை தட்டியிருப்பா? எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்க போச்சு? ராணி, அந்த இச்சாதாரி என் ரூம்க்கே வந்திருக்கு. புரியுது. இனி என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த இச்சாதாரி தாடிகாரனை வசியப்படுத்தி ஒரு நாகக்கோட்டைக்கு கூட்டின்னு போயிடுச்சு. அங்க ஏகப்பட்ட புத்து, அதுல 1000 கணக்குல பாம்பு இருந்துச்சு. அதுங்களோட சேர்த்து அந்த இச்சாதாரியோட வசியத்துல இருந்து நான் தாடிகாரனை எப்படியோ அந்த இச்சாதாரி வசியத்துல இருந்து மீட்டு கூட்டின்னு வந்துட்டேன். இப்ப கூட அந்த இச்சாதாரி ஏதாவது பண்ணோன்னு நினைச்சேன், அதே மாதிரிதான் செஞ்சுக்குது. அது எப்பவும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்துன்னா அது களத்துல இறங்கிருச்சுன்னு தான் அர்த்தம். அது ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்குன்னு தெரியுது. அது என்ன பண்ணாலும் என் உசுறு இருக்கிற வரைக்கும் தாடிகார மேல கை வைக்கவே முடியாது. ஏண்டி ராணி, நான் தான் உங்ககிட்ட தைரியமா சொல்லிட்டே நாளைக்கு செய்ய போறேன். இதுல பெரிய இவளாட்டம். இவ இருக்கிற வரைக்கும் அந்த சித்தார்த்த எதுவும் பண்ண முடியாதான். நீங்க அது விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் உங்ககிட்ட எப்படியும் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அது என் ரூம்ல இப்படி பண்ணிருக்கு. பாத்துக்கலாம் லேக்கா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாம போய் படுங்க போங்க, சரியா? நான் உங்ககிட்ட சொன்னது எதுக்கு தெரியுமா? என்னையே காடு மேடுன்னு திக்கு தெரியாம அலைய விடுற. இப்ப நீ இத நினைச்சுக்கிட்டே தூக்க வராம பதட்டத்திலேயே படுத்திருக்கணும். அதுக்குதான். அதோட நான் இந்த முறை முன்னாலேயே உங்ககிட்ட சொல்லிட்டு சித்தார்த்த உன் கண்ணு முன்னால தூக்கிட்டு போறேன். அந்த பொண்ணு மஞ்சள்னா நல்லது, சிவப்பு கலர்ல தண்ணி மாறினா கெடுதல், அதே நீல நிறத்துல மாறுச்சுன்னா விஷ ஜந்துவால ஆபத்துன்னு சொல்லுச்சு. இப்ப என்னடானா தண்ணி என்னமோ அழுக்கா பழுப்பு நிறத்துல இருக்குது. இது என்ன அர்த்தம்? இந்த மீன் சிவப்பு, மஞ்சள், நீலம் இப்படி எல்லாம் நிறம் காட்டினா அதுக்கு என்னென்ன அர்த்தம்னு சொல்லிட்டேன். இந்த மீன் ரொம்பவே அரிதா காட்டுற நிறம்னா அது பழுப்பு நிறம் தான். அப்படி மட்டும் அது பழுப்பு நிறத்தை காட்டுச்சுன்னா அது யாருக்கு காட்டுதோ அவங்க சம்பந்தப்பட்டவங்களை யாரையாவது ஒரு அஞ்சறிவு பிராணி இல்ல விஷ ஜந்துக்கள் வசியம் பண்ண போதுன்னு அர்த்தம். என்னது இது? லேக்கா சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே இந்த மீன் பழுப்பு கலர்ல காட்டுது. பத்தி யாராண்ட கேக்கலாம்? அதுவும் வசிய கலை மூலமா அது நடக்கும். என்ன கலையா இருக்கும்? பாப்பா, நீ என்னாண்ட இத பத்தி ஏற்கனவே ஒரு தடவை சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனா என்னண்டா தெரியல. பாப்பா, ஏதோ தப்பு நடக்க போதோன்னு எனக்கு தோணுது. அந்த இச்சாதாரி ஏதோ பிளான் பண்ணுதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்னண்டா தெரியல.
பாப்பா நீ இப்ப என் வயித்துக்குள்ளார தானே இருக்கிற. நீ நினைச்சா அதை எனக்கு ஞாபகப்படுத்த முடியும் தானே. நான் நினைக்கிறது உனக்கு தெரியுதுன்னா நீ சொல்றதும் எனக்கு கேக்கும். பாப்பா கலையால வசியப்படுத்தினதை பத்தி நீ என்னாண்ட சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்து பாப்பா. எப்படியாவது என் ஞாபகத்துக்கு கொண்டு வா பாப்பா. ராணி, உனக்கு வசியத்தை பத்தி தெரியுமா? இந்த உலகத்துல நாம நினைச்சதை சாதிச்சுக்க மனுஷங்க மட்டும் இல்ல, மிருகங்க, பறவை, பட்சி, பாம்புன்னு எல்லாமே இது செய்யுது. ஏன் மனுஷங்களை கூட சில நேரம் இது வசியம் பண்ணுது. இது எல்லாமே ராமதேவர் பச்சினி அப்படின்ற புத்தகத்துல இருக்கு. ராமதேவர் பட்சினி அந்த புத்தகத்தை பாப்பா படிக்க சொல்லி என்னாண்ட கொடுத்துச்சே. எங்கன்னு தெரியலையே. ஒருவரை பாடி ராகத்தின் மூலம் வசியம் செய்யலாம். அப்படி ஒரு ராகம் பூமியில் இருக்கிறது. அப்போ பாடி கூட வசியம் பண்ணலாமா?